விஷயம். ஒரு டேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே இறங்குறது உண்மையில் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த திருட்டு விசிடிலாம் கொஞ்சம் இதனால அவாய்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் ஷுவராக சொல்ல முடியாது. பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒருத்தரோட கஷ்டம் என்னென்னு புரிஞ்சிருந்ததுன்னா இந்தமாரி திருட்டு விசிடி எடுத்து அதுமாரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலே ஒரு ஒரு என்ன சொல்கிறேன், அசிங்கமாக வருதுங்க வாயில, வேணாங்க. சேரன் சாருக்கு செல்யூட் அண்ட் தேங்க்யூ சார் இந்தமாரி ஒரு ஆரம்பிச்சதுக்கு. C2H CD இருக்குது. இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னா அதை டெஃபினட்டாக என்கரேஜ் பண்ணியே ஆகணும். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டு எப்படி அதை அபாலிஷ் பண்ணுமோ அதை அபாலிஷ் டெஃபினட்டாக பண்ணுவோம். காலேஜ் போகலாம்னா காலேஜ் பங்க் பண்ணி தியேட்டருக்கு தான் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ காலேஜ்னு ஒரே ஒரு தனியாக ஒரு செக்டரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஆன் த ஹோல் 60 வயசு இருந்தாலும் அவங்களுக்கு படம்னா ரொம்ப பிடிக்கும், படம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. பட் அவங்களால அவங்களோட ஹெல்த் கண்டிஷனோ அவங்களோட ஆம்பியன்ஸோ அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். வீடு தேடி எடுத்துகிட்டு வந்து தராங்க, தே கேன் சிட் பேக் அண்ட் என்ஜாய். நான் படம் பார்க்குறது என்னமோ கம்மி தான், இருந்தாலும் பார்க்குற படத்தை தியேட்டரில் தான் நான் போய் பார்ப்பேன். ஆனால் இந்த மாதிரி C2Hன்றது வீட்டுக்கே வந்து DVD தராங்க. ஸோ அப்படின்ற போது நாங்கள் டெஃபினெட்லி வி வுட் பேக் இட். நாங்கள் வந்துட்டு அதை வெல்கம் பண்ணுறோம் டெஃபினட்டாக. கோல்டுனா அவங்கவுங்களுக்கு அறிவு இருக்கணுங்க. கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ பண்ணி படத்தை எடுக்கிறாங்க. இது நகையை விற்று, காரை விற்று, வீடை விற்று படம் எடுக்கிறாங்க. அவங்க தாங்க ஒவ்வொருத்தன் யோசிக்கணுங்க இண்டிவிஜுவலாக. எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. 50 ரூபா கொடுத்து உன்னால் தியேட்டருக்கு போய் பார்க்க முடியலன்னா நீ எதுக்கு அந்த படத்தை பார்க்குறோம்? பார்க்கணுன்னு யார் சொல்லி கேட்டா? நீ பார்க்கவே வேணாமே. உன்னால் பார்க்க முடிஞ்சுன்னா தியேட்டருக்கு போய் பாரு. இல்லாட்டி இந்த மாதிரி இப்போ இந்த ஆப்ஷன் வந்துட்டு எவ்வளோ பெட்டர். இது மாதிரி வந்ததுன்னா இதுக்காவது நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணோம். இதுவும் சப்போர்ட் பண்ணாதவங்களாம் வந்துட்டு முட்டாளும் தாங்க சொல்லணும். டெஃபினெட்லி இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். நாங்கள் எல்லோரும் வந்துட்டு இது கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கோம். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப்பை எடுத்து இதை ஒழிச்சு ஆகணும். இப்போ வந்து இந்த C2Hன்ற ஒரு புது ஸ்டெப்பை வந்து இவர் சேரன் சார் எடுத்துகிட்டு வராரு. இதுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து சொசைட்டியில் கிடைக்கணும். இதுக்கான ஃபுல் பெஸ்ட் விஷஸை நான் வந்து சொல்லி ஆகணும். இந்த மாதிரி வீட்டுக்கே போயிட்டு அவங்க வந்து C2H இந்த CD கொடுக்கறது வந்து ஒரு அருமையான திட்டம் தான் சொல்லி வரோம். இந்த திட்டத்தை வந்து எல்லாருமே ஆதரிக்க வேணும். மாணவர்களாகிய நாங்களும் ஆதரிப்போம். இந்த மக்கள் எல்லாருமே ஆதரிக்க வேண்டும். இந்த C2H வந்து சேரன் சார் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. சேரன் சார் சொன்ன கருத்தை வந்து எல்லாரும் பகிர்ந்துக்கணும். அவர் வந்து நல்ல ஒரு அருமையான கான்செப்ட் தான் சொல்லியிருக்காரு. சென்ட்ரலில் இந்த மாதிரி நிறைய பீச் ஸ்டேஷனில் அந்த மாதிரிலாம் CD வித்துட்டு இருக்காங்க. இதை வந்து எல்லாருமே ஆக்ஷன் எடுத்து இதை வந்து கேங்காக ஃபார்ம் பண்ணி இதை வந்து எல்லாருமே வந்து ஆதரிக்கணும். ஒருத்தன் திருட்டான் அவனை ஜெயிலில் தூக்கி போகிறாங்கன்னா அதுக்கும் இந்த திருட்டு விசிடி விற்கிறவனுக்கும் ஒரே சமம் தான். ஏன்னா திருட்டு விசிடி இதே மாதிரி சென்ட்ரலில் அந்த மாதிரி வித்துட்டு இருக்கான். இதை வந்து போலீஸ் எல்லாருமே தடுக்கணும். மக்கள் தான் இதை ஆதரித்து எல்லாருமே தடுக்கணும். 50 ருபீஸாக இருந்தாலும் சரி, 100 ருபீஸாக இருந்தாலும் சரி, தேட்டரில் போய் பார்க்குறோம்ல, அதேமாதிரி வீட்டில் பார்க்குறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. எவ்வளோ பணம் கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அடுத்த நாளே வந்து VCD வந்து எல்லாம் வந்து பிரிண்ட் போட்டு வித்துடுறாங்க. அந்த தொழில் பண்ணுறது ஒன்று தான், திருட்டு தொழில் பண்ணுறது ஒன்று தான். சேரன் சார் நல்லா ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எங்கே பார்த்தாலும் பரபரப்பாக இருக்குது. 50 ரூபாய்க்கு தான் CD, எந்த படம் CD இருந்தாலும் வீட்லேயே பார்க்குற மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவருக்கு என்ன நல்லா ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிவாக எல்லாருமே இருப்போம், நாங்கள் கூட இருக்கோம் சார். திருட்டு விசிடிக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி ஆரம்பம் மாதிரி இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சேரன் சார். ஆக்சுவலி இது வந்து ஒரு புது விதமான முயற்சி அண்ட் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல். ஆக்சுவலி தேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் எல்லார் வீட்லேயும் வந்துட்டு இந்த ஹோம் தியேட்டர்ஸ் வச்சுட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரிஜினல் டிவியோட படம் பார்க்குறது இட்ஸ் சம்திங் பேக்ஸ். நான் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு. பட் அவ்வளோ பெரிய படம் எடுத்து அதை வந்துட்டு 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு விற்கிறது அப்படின்றது வந்து ஒரு அசிங்கமான விஷயம். சொல்ல போனால் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை கிண்டல் பண்ணுற மாதிரி. அது பண்ணுறவங்கள வந்து திட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை சார். இது வந்து ஒரு செமையான அட்டெம்ப்ட்டு. நாங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கோம். இது வந்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே இது பண்ணணும். அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம் நிறைய ஹர்டில்ஸ் வந்துச்சுன்ட்டு. தயவுசெய்து அதை பற்றி தான் கவலைப்படாதீங்க. இது ஒரு பெரிய அட்டம் சார். இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரது எங்களோட வாழ்த்துக்கள் சார். டீனேஜர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய லெவலில் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். பிகாஸ் இது வந்து இன்னொரு லெவல் ஆஃப் சினிமான்ற மாதிரி. VCD போட்டு பார்க்குறத விட அதை விட கேவலம் எதுவுமே இல்லையா உலகத்தில். என் பையன்கிட்ட சொல்லி வச்சுக்கிறேன், நல்ல சீடியாக வாங்கி வந்து போட்டு பாரு, நல்ல படத்தை பாரு. இந்த மாதிரி திருட்டு VCD போட்டு பார்க்குறது கேவலம், மகா கேவலம்.
திருட்டு விசிடி பார்க்குறவன் அவன் அவங்க அம்மாவை அவங்க பொண்டாட்டியெல்லாம் அடுத்தவனுக்கு விட்டு சாப்பிட்றதா நினைக்கணும். They are spoiling the society and giving irregular DVDs and by taking irregular pictures to the public. This is very nuisance, uncommon, unjustified. I hate it. இப்போ நம்ம ஜேகே படம் வந்துச்சு, நம்ம C2Hலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம 3 விசிடி பார்க்கணும். அவங்களாம் வேஸ்ட்டு பசங்க, அவங்களாம் முதல்ல அழிக்கணும். அப்போ தான் ப்ரொடியூசர்லாம் இருக்காங்களா, அப்போ தான் முன்னேறுவாங்க. சார் ஜேகே படம் வந்திருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சார். பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது. இப்போ திருட்டு சிடிலாம் வந்திருக்கு சார், அது நாசமாக போவாங்க, உருப்பட மாட்டாங்க சார். அது சபிக்கிறேன் சார் நான். மனிதாபிமானம் கெட்ட ரொம்ப கேடு கெட்ட வேலை அது திருட்டு விசிடி. கேவலமாக சொல்லணும்னா அந்த மாதிரி தொழில் பார்க்குற மாதிரி தான் அது. கூட்டி கொடுக்குற தொழில் மாதிரி தான் அதெல்லாம். ஒரு யாரோட ஒரு பொழப்பை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்காக போடுறவங்க, ப்ரொடியூசர் எங்கேயோ எல்லாம் இருக்காங்க, அவங்களோட லைஃபையே கெடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால் இவங்க ஒரு 10 பேர் சம்பாதிக்கிறதுக்காக 1000 பேர்த்தோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. திருட்டு விசிடி டெஃபினட்டாக ஒழிக்கணும். அது ஒரு கேவலமான தொழில் எனக்கு கேட்டால். திருட்டு விசி கடை வந்து முதல்ல யார் தெரியுமா சார் வாழ வைக்கிறாங்க? இந்த ரோட்டில் பிளாட்ஃபார்மில் கடையை போட்டு ஆரம்பிக்கிறதுலேருந்து பாரிஸில் இந்த கார்னர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்மா பஜார்காரங்கலேருந்து எல்லாரும் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கலைஞன் அவங்க குடும்பத்தையும் சாவடிக்கிறது அவனுங்க தான். அவனுங்க சாவடிச்சா அந்த உலகம் சமூகம் சரியாக தெரிஞ்சிடும் சார். ஒரு துறையை சார்ந்தவங்க இதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு படம்ன்றது ஒரு டெலிவரி மாதிரி, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரி. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது, அந்த குழந்தை செத்து போகிறக்குது. தேட்டருக்கு வராமல் எவ்வளோ படங்கள் இருக்குது தெரியுமா? இந்த திருட்டு விசிடிக்காரன் செருப்பால் அடித்தா இந்த சமூகம் தெரிஞ்சிடும். மேல் திருட்டு விசிடி தொழிலே விட்டுருங்க. எத்தனையோ வழிகள், எத்தனையோ தொழில்கள் இந்த நாட்டில் விரிஞ்சு கிடைக்குது. நேர்மையாக சம்பாரிச்சு பாருங்கள். அதில் 10 ரூபா கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமே.